Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain chemical reaction of amine. Chemical reaction of amine la two reaction இன்னைக்குள்ள கிளாஸ்ல பார்க்க போறோம். எதெல்லாம் என்ன? Alkylation. First one, alkylation. Then acylation. Alkylation and acylation. First alkylation. Alkylation என்னன்னா அமீனோட ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ அமீனோட ஒரு அல்கைலேஷன் ரியாக்ஷன், அமீனோட ஒரு அசைலேஷன் ரியாக்ஷன். அப்போ அல்கைலேஷன் அல்கைல் குரூப்னா நமக்கு தெரியும். ஆர் குரூப் தான் என்ன சொல்லுவோம்? அல்கைல் குரூப்னு சொல்லுவோம். அப்போ ஆர் குரூப் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா மெத்தில் குரூப், then ethyl group, C2H5, ethyl, propyl, butyl, இதெல்லாமே அல்கைல்னு சொல்லுவோம். ஸோ அல்கைலேஷன்னா அமீனோட ஒரு அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் ஆகுறதா என்ன சொல்றோம்னா அல்கைலேஷன். இப்போ அல்கைல் ஹாலைடுனா CH3I, திஸ் இஸ் த மெத்தில் அயோடைடு. இந்த குரூப் ரியாக்ட் ஆகுறது தான் என்ன அல்கைலேஷன் சொல்லுவோம். அசைலேஷன்னா அசைல் குரூப்னா ஒரு ஆசிட் குரூப் COOH. ஒரு ஆசிட் குரூப்ல ஒரு ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆகும்போது ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் C டபுள் பாண்ட் OH. இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் பிரேக் ஆகும்போது இந்த OH குரூப் என்ன ரிலீஸ் ஆகும். OH ரிலீஸ் ஆகும்போது CH3 C டபுள் பாண்டும் பிளஸ்ஸாக கிடைக்கும். இந்த குரூப் தான் என்ன சொல்றோம்னா அசைல் குரூப்னு சொல்றோம். அப்ப இதுலயும் அசைல் குரூப்னா CH3CO ஒரு ஹாலஜன் அசிட்டைல் குளோரைடு, இதை தான் என்ன சொல்லுவோம்னா அசைலேஷன். அப்ப அல்கைலேஷன் அசைலேஷன் என்னன்னா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அல்கைலேஷன்னா ஒரு அல்கைல் குரூப் ரியாக்ட் ஆகுது, அசைலேஷன்னா ஒரு அசைல் குரூப் ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அம்மோனியாவை எடுத்துக்கிறோம். அம்மோனியா ஃபார்முலா NH3. அம்மோனியாவை எடுத்துக்கிறோம். ஒரு அம்மோனியாவோட ஒரு அல்கைல் குரூப்பை ஆட் பண்றோம். அல்கைல் குரூப்னா அல்கைல் அயோடைடு CH3 அயோடின் CH3 மெத்தில் அயோடைடு CH3I. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கும் அயோடினுக்கும் இருக்கிற பாண்ட்ல ஒரு மியூச்சுவல் ஷேரிங் பாண்ட் இருக்கும். அப்போ இந்த அயோடின் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ இது என்ன செய்யணும்னா எலக்ட்ரானை தனக்கு பக்கமாக இழுத்துக்கும். ஸோ இது வந்து மைனஸ் சார்ஜும் கார்பன் ப்ளஸ் சார்ஜுமா மாறும். ப்ளஸ் சார்ஜுமா மாறும்போது இங்கே என்ன நடக்கும்னா ஒரு அல்கைல் அம்மோனியம் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் இங்கே இருக்க லோன் பேர் எலக்ட்ரான். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இந்த கார்பன் ப்ளஸ்ல இருக்கிற எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது NH3I நைட்ரஜன் பிளஸ் சார்ஜும் அயோடின் மைனஸ் சார்ஜுமா மாறும். நெக்ஸ்ட் இந்த குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு வெளியே போகும். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த அயோடினும் வெளியே போகும்போது ஹைட்ரஜன் அயோடைடு வெளியே போனா நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3NH2. இந்த CH3NH2 யாருன்னா பிரைமரி அமீன். அந்த பிரைமரி அமீனோட CH3NH2 பிரைமரி அமீனோட அகைன் ஒரு அல்கைல் ஹாலைட ரியாக்ட் பண்றோம் CH3I. இப்போ என்ன நடக்கும்னா சேம் ரியாக்ஷன் தான். இப்போ நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான் என்ன பண்ணோம்னா இந்த கார்பன் பிளஸ் சார்ஜ்ல இருக்கிற கார்பனுக்கு வந்து எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். இங்க வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் CH3NH2CH3I. இந்த மாதிரி ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நான் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு CH3H செகண்டரி அமீன் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அதே செகண்டரி அமீனோட CH3
NHCH3. செகண்டரி அமீன்ல அகைன் ஒரு அல்கைல் அயோடைடை ஆட் பண்றோம். ஒரு அல்கைல் அயோடைடை ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இப்போதுமே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சால்ட் தான் கிடைக்கும். இப்போ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான் அப்படியே இந்த கார்பன்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்ல அட்ராக்ட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நைட்ரஜன் CH3 H CH3 அயோடின் கிடைக்கும். CH3 NH CH3 அயோடின் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போதுமே இங்க என்ன நடக்கும்னா ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு ரீப்ளேஸ்ட் ஆகுது. ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு ரீப்ளேஸ் ஆச்சுன்னா டெர்ஷியரி அமீன் கிடைக்கும். ஒரு டெர்ஷியரி அமீன் கிடைக்கும். இதான் வந்து அல்கைலேஷன் ரியாக்ஷன். அல்கைலேஷன் ரியாக்ஷன்ல பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன் நமக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம்னா அசைலேஷன் ரியாக்ஷன். அசைலேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். இது வந்து என்ன நடக்குன்னா அசைலேஷன்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ CH3 CO குரூப் தான் அசைல் குரூப்னு சொல்றோம். இங்க ஒரு அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகுது. அப்ப அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அமீன் எழுதிக்குவோம். CH3 NH2 ஹைட்ரஜன் NH2 இங்க ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து ஒரு அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது. அசிட்டைல் குளோரைடு CH3 C டபுள் பாண்டோ CH3 Cl ஒரு அசிட்டைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது. இங்கே அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு அமீன் அசிட்டைல் குளோரைடு அப்ரோச் ஆகும்போது இங்கே இருக்கிற ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் நமக்கு தெரியும். ஸோ இந்த பாண்ட் வந்து எதா மாறிடும்னா சார்ஜா மாறிடும். சார்ஜா மாறும்போது இங்க ஒரு கார்பன்ட்ட வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலாக நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன். இப்போ அமீன் வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல இருக்கிற எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரோஃபைல்கிட்ட போய் அட்டாக் பண்ணும்போது இது வந்து என்ன செய்யும், இதோட கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. என்ன கிடைக்குன்னா CH3 N ஹைட்ரஜன் CO மைனஸ் சார்ஜ் தென் CH3 Cl கிடைக்கும். இப்போ என்ன நடக்கும்னா நைட்ரஜன் இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது நைட்ரஜனும் என்னன்னா ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரானை ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் பிளஸும் இந்த சிஎல்மா சேர்ந்து -HCl வெளியே போகும். -HCl வெளியே போகும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 NH C டபுள் பாண்டோ CH3 அதாவது N மெத்தில் amide group. CH3 CO NH is a amide group. So ethan amide ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க பிரைமரி அமீன் பார்க்கிறோம். செகண்டரி அமீன்ல எப்படி இருக்கும்னு பார்ப்போம். செகண்டரி அமீன்ல ரியாக்ஷன் CH3 N CH3 H இங்கேயுமே நைட்ரஜன் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். தென் கார்பன் ஆக்சிஜன் CH3 Cl. இப்போ அதே மாதிரி தான் இந்த டபுள் பாண்டு பேர் சார்ஜா கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன். ஸோ இது வந்து நியூக்ளியோஃபைல் இந்த எலக்ட்ரானை கொடுத்து இதோட வந்து என்ன செய்யும், கம்பைன் ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா CH3 N CH3 H CO மைனஸ் CH3 Cl கிடைக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன், இப்போ நைட்ரஜன் நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன செய்யுதுன்னா இங்கே தன் பக்கமாக இழுக்கும்.
அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ ஹெச் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஹெச் ப்ளஸ்ஸாக மாறும்போது இங்கே என்ன நடக்கும்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் மாறி என்ன செய்திடும், HCl மாறிடும். ஸோ நமக்கு இந்த சார்ஜ் வந்து எதா மாறிடும், பாண்டா கன்வெர்ட் ஆகும். இங்கேயுமே சார்ஜ் வந்து பாண்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 N CH3 C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். ஸோ N, N, N டைமெத்தில் ஈத்தனமைடு கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஆசிட் அன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு அனிலின் இங்க எடுத்துக்கிறோம். அனிலின் ஃபார்முலா C6H5NHH NH2. ஒரு ஆசிட் அன்ஹைட்ரைடு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஒரு CH3 COOH தென் CH3 COOH. இதில் வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். வாட்டர் மாலிகுல் வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 C டபுள் பாண்ட் O 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 தென் ஆக்சிஜன். இந்த குரூப் தான் என்னன்னா ஆசிட் அன்ஹைட்ரைடு. இந்த குரூப் தான் என்ன, ஆசிட் அன்ஹைட்ரைடு. ஸோ இந்த ஆசிட் அன்ஹைட்ரைடில் ரியாக்ட் பண்ணுறோம். CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் CH3. இப்போ ஆசிட் அன்ஹைட்ரைடு ஒரு பென்சன் அமைனோட ஒரு ஆசிட் அன்ஹைட்ரைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதில் வந்து பாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும். CH3 COH கிடைக்கும். எப்படி கிடைக்குதுன்னா இல்லை பாண்ட் பிரேக் ஆகும்போது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த குரூப்பில் போய் சேருது. அப்போ என்ன கிடைக்குன்னா CH3 COOH கிடைக்கும். இந்த ரிமைனிங் குரூப் என்ன ஆகும்னா C6H5 NH C6H5NH C double bond CH3 plus acetic acid. இதோட பேர் என்னன்னா N phenyl ethanamide. எத்தனமைட் கிடைக்குது. இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு அமீன், ஒரு பிரைமரி அமீன் CH3NH2. பிரைமரி அமீன் பென்சாயில் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது. அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலாக பென்சாயில் குளோரைடு. பென்சாயில் குளோரைடு C6H5 C டபுள் பாண்ட் Cl. இதான் வந்து என்னன்னா பென்சாயில் குளோரைடு. இந்த பென்சாயில் குளோரைடு ரியாக்ட் ஆகும்போது அது ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த சேம் ப்ரொசீஜர் தான். இந்த குளோரினும் ஹைட்ரஜனுமா HCl வெளியே போகுது, -HCl வெளியே போகுது. த ரிமைனிங் C6H5 C டபுள் பாண்ட் O NH C6 CH3. இது என்னன்னா N மெத்தில் பென்சன் அமைடு. பென்சன் அமைடுங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். Thank you children. I hope you can understand. Thank you once again.